பழைய பல்லவியையே தாவேக தலைவர் விஜய் தொடர்ந்து பாடுவதாக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சத்தியம் டிவிக்கு அளித்த சிறப்பு பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். விஜயோட பேச்சுங்கிறது திருச்சியில் இருந்த மாதிரி தான் இருக்குது. அதே பழைய பல்லவி தான், பழைய பாடாசான ஒரு கீர்ன ரெக்கார்ட் பிளேட் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. புதுசாக எதுவும் இல்லை. ஒரு கான்செப்டு, திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி. இல்லை, ஏன் கொள்கை எதிரி, எப்படி கொள்கை எதிரின்னு சொல்லணும்ல. இப்போ இந்தோ பாக் வார் நடக்குது. இதில் இராணுவத்தை ஆதரித்து திமுக ஊர்வலம் நடத்துகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மோடிஜியின் வெற்றிங்கிறாரு. பன்னீர்செல்வம் இந்திய இராணுவத்தின் வெற்றிங்கிறாரு. சீமான் தீவிரவாதிகளை பிடிக்கிறதுல இந்திய அரசு, அதாவது என்டிஏ அரசு தோல்வி அடைஞ்சிட்டுங்கிறாரு. நதி நீரை தடுக்கிறது பாகிஸ்தான் விவசாயிகளுக்கு அநீதிங்கிறாரு. இப்போ இந்த இடத்துக்குள்ளே விஜய் என்ன சொல்கிறாரு? ஏதாவது கருத்து இருக்கா விஜய்கிட்ட? திமுகவும் பாஜகவும் சேர்ந்துருக்காங்கன்னா அப்போ அதில் ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும். எந்த வகையில் சேர்ந்துருக்காங்க? இந்த பிரச்சனையில் விஜய்க்கு கருத்து என்ன? திமுக கருத்தில் என்ன தப்பு கண்டார்? எதுவும் கிடையாது. சும்மா பொதுவாக மொட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தாருன்னு பாஜக திமுக மறைமுக கூட்டணின்னு சொல்கிறது. அரசியல் அரங்கத்துக்குள்ளே எல்லோரும் நட்பாக தான் இருப்பாங்க. ஸ்டாலினோட 22 எம்பி எப்போ வேணாலும் மோடிக்கு தேவைப்படும். மோடியை பொறுத்தவரை அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தான் எதிரி, திமுக எதிரியே இல்லை. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. இதில் நாம் வெளிப்படையாக பார்த்தா 3 முறை பாஜக கூட்டணியை ஸ்டாலின் தான் தோக்கடிச்சிருக்கிறாரு. அப்போ பாஜக உங்களுக்கு கொள்கை எதிரினா அந்த கொள்கை எதிரியை தோக்கடிக்கக்கூடிய சக்தி ஸ்டாலின்கிட்ட தான் இருக்குது. அப்போ அடுத்தால அரசியல் எதிரி ஸ்டாலின்னு சொன்னால் நீங்களும் திமுக எதிர்ப்புன்னு ஒரு அரசியலை பண்ணி, ஏற்கனவே சீமான் செய்யக்கூடிய அரசியல், எடப்பாடி செய்யக்கூடிய அரசியல், எடப்பாடி நேரடி எதிரியாட்டு திமுகவை எதிர்க்கிறாரு. சீமான் திமுகவையும் அதிமுகவையும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு இலவசங்களுக்கானவங்க 2 வரும் பெரியாருக்கு ஆட்கள், 2 டாஸ்மார்க் ஆளுகள்னு இஷ்யூவை சொல்லி எதுக்குறாரு.